ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நேற்று ரிசீவ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ESP32 எக்ஸ்பென்ஷன் போர்டு. ஸோ நான் வந்து 4 மைக்ரோ கண்ட்ரோலர் வித் எக்ஸ்பென்ஷனோடு வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு எக்ஸ்பென்ஷன், இது எக்ஸ்பென்ஷன், இது மைக்ரோ கண்ட்ரோலரு, இது எக்ஸ்பென்ஷன், இது மைக்ரோ கண்ட்ரோலரு, 1 2 3 இங்கே 3 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குங்களா. இது இங்கே ஒரு பிரித்து போட்டு வச்சுருக்கேன், ஒரு எக்ஸ்பென்ஷன் போர்டோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் பிரித்தா வந்துடும். வச்சு பாருங்கள், இது மைக்ரோ கண்ட்ரோலர், இது எக்ஸ்பென்ஷன் போர்டு. ஸோ ஒவ்வொரு பின்னுக்கும் இங்கே இருக்கிற பின்னு நம்ம வந்து இங்கே அவுட்புட் எடுத்துக்கலாம் ஜம்பர் ஒயர் மூலயமா. ஸோ இது இந்த மாதிரி இல்லாதனால தான் நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே ESP32ல் இதை பாருங்கள், பார்த்தீங்களா இந்த கார்னரில் பாருங்கள், ESP32ல் டைரெக்டாகவே நான் வந்து சால்டர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல் இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டு வாங்கினது அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஜம்பர் ஒயரை வந்து டைரெக்டாகவே இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 எதுக்குடா வாங்கினேன் அப்படின்னா 2 ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எப்படியோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சொல்லிட்டு 2 கண்ட்ரோலர் போயிடும். ஸோ அதனால தான் வாங்கினது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்.